ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் கோதமன் சோலோ கிரியேட்டர். 2000 செக்மெண்ட்டில் ஒரு வேற லெவல் ஸ்மார்ட் வாட்ச் சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட சஜஷன் வந்து FireBoult Ninja Calling Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் FireBoult Ninja Calling Pro ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சை நம்ம வாங்கியிருக்கோம். அப்புறம் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்குது. சைட்லேயும் ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எடுத்து நான் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. எடுத்து வர வச்சிடலாம். அடுத்து இந்த யூசர் மேனுவல் இருக்குது. சார்ஜிங் கேபிள் இருக்குது. அடுத்து ஒரு சில சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு இருக்குது. கானா மியூசிக் சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த பாக்ஸில் இருக்கிறது. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 1.69 இன்ச்சில் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது 7 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தோம். நியர்லி 5 டேஸ் கிட்ட வந்துச்சு. ஆப்போட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5 டேஸ் வருது. ஆப்போட கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 7 டேஸ் கிட்ட வருது. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுது சார்ஜ் பண்ணுறதுக்கு. 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணாலும் மினிமமாக 5 டேஸ் நிற்கிது. கனெக்டிவிட்டியை பொறுத்தவரையிலும் ப்ளூடூத் வெர்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ்னு பார்க்கும்போது ஹார்ட் ரேட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. SpO2 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP67 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய காலரோட இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே வந்துடும். ப்ளஸ் வரக்கூடிய காலை அட்டன் பண்ண முடியும், டிக்ளைன் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் காமனாக என்ன கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்பில்ட்டாக 2 கேம்ஸ் இன்பில்ட்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ அது மாதிரி இதுலேயும் 2 இன்பில்ட்டான கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் 120 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அது மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மோடை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. ஹெல்த் மானிட்டரிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டெப் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. கலோரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச முடியும். அந்த ட்ராக்கரும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மோடு கொடுத்துருக்காங்க. ட்ராவலிங் மோடு கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மானிட்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்ச முடியும். அதுவும் கொடுத்துருக்காங்க. வெதர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வெதர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் வாட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அலாரம் கொடுத்துருக்காங்க. வேக்கப் கெஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டூ நாட் டிஸ்டர்ப் மோடு கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. கூகுள் அண்ட் சிரி ஓரளவுக்கு சூப்பராகவே சப்போர்ட் பண்ணுது. வாட்சோட ஃபேஸஸ்ன்னு பார்க்கும்போது 120க்கு மேலே ஃபேஸஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் ஆப் மூலியமாக தான் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இன்பில்ட்டாக எதுவுமே கொடுக்கல. ஆப் மூலியமாக தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தனியாக ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக நம்ம ஃபோனில் ப்ளே பண்ணுற சாங்ஸை வந்து கேட்டுக்க முடியும். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது. கண்ட்ரோல்ஸ்னு பார்க்கும்போது மியூசிக் கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம், கேமரா கண்ட்ரோல்ஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் பர்சனலாக பிடிச்ச ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னா ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது சோசியல் மீடியாவிலேருந்து வரக்கூடிய ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வாட்ச் மூலியமாக பார்த்துக்க முடியும். அதையும் டாஃபிட் ஆப் மூலியமாக எந்தெந்த ஆப்லேருந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபீமேல்ஸ்க்கான சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிக்க முடியும். அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க என்னோட ரேட்டிங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நெக்ஸ்ட் பேட்டரிக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. ப்ளூடூத் கனெக்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5. வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. 2 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. SpO2 சென்சார், ஹார்ட் ரேட் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. இன்பில்ட்டாக 2 கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் அண்ட் சிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. வாட்சோட ஃபேஸஸ்க்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. டாஃபிட் ஆப் அப்படிங்கிற ஆப் கொடுத்துருக்காங்க.
அது மூலியமா நிறையா கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்புக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 அவுட் ஆஃப் 5. நெக்ஸ்ட் கால் குவாலிட்டிக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 அவுட் ஆஃப் 5. கால் குவாலிட்டி அண்ட் மைக் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஃபீமேல் ஹெல்த் கேருக்கான என்னோட ரேட்டிங்ஸ் வந்து 5 அவுட் ஆஃப் 5. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாங்கிங்க. இந்த ப்ராடக்ட் பற்றின உங்களோட சஜஷன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸ்டே டியூன் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கற்றதை கற்பிப்போம்.